ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டிம். இது ரொம்ப சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி. ஆபிங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஏஐ கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்கா. அவங்ககிட்ட பார்த்து டிம்னு ரோபோ இருக்குது. இது மனுஷங்களுக்காக வேலை செய்கிற ஒரு வேலைக்கார ரோபோ. அந்த வேலைக்கார ரோபோவை நம்ம ஹீரோ வீட்டில் வாங்கி வச்சுக்கிறா. ஸ்டார்டிங்கிலலாம் அந்த ரோபோ நம்ம ஹீரோ நல்லா தான் பழகிட்டு இருக்கு. பட் அதுக்கு ஃபீலிங் வர வர நம்ம ஹீரோ மேலே காதல் வருது. இந்த காதல் வந்ததுக்கப்புறம் அந்த ரோபோ என்னெல்லாம் பண்ணுது, நம்ம ஹீரோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து இந்த சம்பவங்களை என்ன, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் டிம். கிட்டத்தட்ட இந்த படத்தை ஹாலிவுட் வெர்ஷன் ஆஃப் எந்திரன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ரோபோ சைக்கோவாக மாறிடும். அந்த மாதிரி அந்த கேரக்டரிஸ்டும் இருப்பாங்க. சரி, இப்போ வாங்க டிம்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம இன்னொன்று ஆபி கம்பங்க. பார்த்தா ஆபிக்கு பால்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான். அவனுக்கு இப்போதைக்கு வேலை எதுவும் கிடையாது. ஒவ்வொரு கம்பெனியும் இன்டர்வியூ போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோனுக்கு புதுசாக கம்பெனி வேலை கிடச்சிருக்கு. இவளுக்கு இந்த ஊர் விட்டு போக கஷ்டமாக இருக்குது. பட் வேறு என்ன பண்ண, வேலைக்காக மற்ற நாட்டு போய் தாகணும். நம்ம ரெண்டு பேரும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு கப்பலாக சேர்ந்து அந்த ஊருக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த ஊரில் இவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த வீடியோ பார்த்தா ஒரு ஸ்மார்ட் ஹோமாக இருக்கும். அந்த பில்டரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க, மேடம் இந்த ஹவுஸே ஃபுல் ஸ்மார்ட் ஹவுஸ் தான். இதை நீங்கள் முழுக்க உங்கள் ஃபோன்லேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். லைட்டான மண்டலேருந்து பைப் போகிற வரைக்குமே எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். அந்தளவுக்கு எல்லாம் சிம்பிளாக இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம பார்த்துருப்பா. சொல்லப்போனால் இந்த வீடியோ உங்கள் எடுத்து ரொம்ப பிடிச்சி வந்துருக்கும். அதுக்கடுத்து இந்த வீடு சுற்றி ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்குல்ல. பட் கவலைப்படாதீங்க, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ணாடி. அவ்வளோ சீக்கிரம் அந்த கண்ணாடியை யாருமே அடைக்க முடியாது. சில சமயங்கள் இந்த வீட்டில் டெக்னிக்கல் இஷ்யூ வரலாம். அதுக்காக எமர்ஜென்சிக்காக ஒரு ஃபோன் வச்சுருக்கோம். இது ஜஸ்ட் லேண்ட்லைன் ஃபோன் தான். நீங்கள் யார் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் பண்ணிக்கலாம். இதான் மேடம் உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, நாங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா பாலுக்கு இப்போதைக்கு வேலை இல்லை. அதனால் ஸ்ட்ரைட்டாக வருத்தப்படுவான். பட் நம்ம சமாதானப்படுத்துகிற மாதிரி, பால் எதுக்கு வருத்தப்படுற, அதான் எனக்கு பெரிய கம்பெனி வேலை கிடச்சிருக்கே, அதோட நீ ஃப்ரீயாயிரு. ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்து செலக்ட் பண்ணு சொல்கிறப்ப அதை பார்த்து அவனும் ஹாப்பியாக தான் இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம இன்னும் வேலை பார்க்க போகிற கம்பெனிக்கு போகிறா. அந்த கம்பெனி பார்க்க ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். சரி, கம்பெனிக்குள்ளே போனால் என்டர்ஸ் ரெடி இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய ஸ்க்ரீனே இருக்கும். இவங்க பேசுகிறது அப்படியே இவங்க பாஷை பேசுகிற மாதிரி இருக்குமா. இதை பார்த்து ஈனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கரெக்டாக அப்போதைக்கு அவங்க பாசங்க வந்துடுவார். பாஸ், இங்கே என்ன நடக்குது, நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, பட் உங்கள் உருவம் ஸ்க்ரீனில் தெரியுது, இது எப்படி நடக்குதுன்னு கேட்டால், ஏமா இதெல்லாம் டீஃபேக்கு, இதே ஏயோட அடுத்த டெக்னாலஜி. இன்னொருத்தவங்களோட உருவத்தில் நம்ம உருவத்தை வைக்க முடியும். ஈஸியாக மார்ஃபிங் பண்ணி அவங்க ஃபேஸே மாற்ற முடியும். சரி வா, உன்னோட டிபார்ட்மெண்ட் கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் ரூம் கூட்டி போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஒரு பாஸ்தட்டிக் இன்ஜினியர். இந்த கம்பெனி இப்போதைக்கு ஒரு ஏஐ ரோபோ பில்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதோட பேர் தான் டிம், டெக்னாலஜிக்கலி இன்டெகிரேட்டட் மேன் சர்வன். அதுக்கான கை காலம் தேவையில்லை. அது உருவாக்கிறதுக்காக தான் மீன் கூப்பிட்டுருப்பாங்க. அது போதும் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டே நம்ம இருந்தான். இதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சரி ஹாப்பி, இதுக்கடுத்து நீ தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. நீங்கள் ஏதோ புதுசு வீடியோ வாங்கிருக்கலாமே, உங்கள் வீட்டுக்கு கிஃப்ட்டாக ஒரு பொருள் அனுப்பியிருக்கேன், நைட்டு போய் பாருன்னு சொல்கிறப்ப அதை பற்றி ஹீனு ஹாப்பியாக இருக்கும். அது இப்போ நைட்டு கம்மியில் பாட்டு இருக்குது, அதுக்கு நீ வரேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரின்னு இருக்கா. வேலைலாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருப்பார். இவ்வளோ போய் அவங்க ஹஸ்பண்டை கிஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் நம்ம மீனை பார்த்து, ஹே என்னன்னு தெரியலடி, உங்கள் கம்பெனிலேருந்து ஒரு பார்சல் இருந்துச்சு, தனியாக ரூமில் வச்சுருக்கேன்னு சொல்கிறப்ப, ஆமாங்க நானும் மறந்து போயிட்டேன், சரி போய் பார்ப்போன்னு சொல்லி அந்த பார்சல் திறந்து பார்ப்பாங்க. உள்ளே இருக்கிறது பார்த்தா மனுஷன் மாதிரியே இருக்கும் ரோபோ. இதை பார்த்து பால் ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் இது என்னடி, HSL பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்கே, இது உங்கள் கம்பெனி தான் கேட்டால், ஆமாம் இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இதை ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அந்த ரோபோ ஆக்டிவேட் ஆயிரும். ஹலோ மேடம், என் பேர் டீம், இதுக்கிட்ட அவங்களோட சர்வன், நீங்கள் சொல்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. உங்கள் ஃபோனோடைய பாஸ்வேர்டு தேவை. அப்படி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதை ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல முடியும். பாஸ்வேர்டு தரீங்கன்னு கேட்குறப்ப இதை பார்த்து பாலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹே ஆபி, உண்மையாக இது ரொம்ப நமக்கு தேவைதானா, பேசாமல் திரும்ப கொடுத்துருன்னு சொல்கிறப்ப, இல்லைங்க இது கம்மி அனுப்புனது, திரும்ப அனுப்புனா கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு நம்பிக்கை இருக்காது. சரி, ஒரு நாள் வச்சு இந்த ரோபோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம பாஸ்வேர்டை தருவோம். இப்போதைக்கு இது வேணாம்னு சொல்கிறப்ப நம்ம சரின்னு இருக்கா. தென் டீமை பார்த்து, சரி டீம் நீ நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இரு, நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லி நம்ம இன்னும் பாஸ்வேர்டை பார்ட்டி விட்டார்ல, அங்கே போகிறதா இருக்கா. பார்த்தா கம்பெனிலேருந்து ஒரு கார் வந்திருக்கும். அந்த காரில் பார்த்தா டிரைவர் யாரும் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக் காரு. அதை பார்த்துமே நம்ம பாலுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆபி எனக்கு பயமாக இருக்குது, வேணா நான் கார் ஓட்டுறேன்னு கேட்டால் அந்த ஏஐ பேச ஆரம்பிக்குது. சார் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நான் நல்லா தான் கார் ஓட்டுவேன். இன்கேஸ் உங்களுக்கு பயமாக இருந்தால் சைடில் மேனுவல் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்களே கார் ஓட்டலாம். ஓட்டிங்லாம் கேட்குறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணுறா. ஸோ அந்த கார் அப்படியே அவங்க ஸ்மூத்தாக அவங்க பாஸுக்கு அடுத்து கூட்டி போகுது. இவங்களும் சேர்ந்து அந்த பங்களாக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் வரவேற்கிறதுக்காகவே டிம் இருக்கா. இதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இல்லைடா நம்ம வீட்டில் இதே மாதிரி ரோபோ இருந்துச்சு, இது நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனா. சரி உள்ளே போய் பார்த்தா அங்கே ஜஸ்ட் ஒரு ரோபோ இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய ரோபோ இருக்கும். சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து எல்லா வேலையுமே ரோபோ தான் பார்த்துட்டு இருக்குமா. இப்போ தான் பாலிக்க புரியுது. அட பாவிலா, ஒரே உருவத்தில் தான் எல்லா ரோபோயும் பண்ணியிருக்காங்க போல். லைட்டாக கன்ஃபியூஷன் சொல்லிட்டு நம்ம இருந்த பார்ட்டிக்கு போகிறான். எல்லோரும் ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக தான் இருக்காங்க. அப்போ அந்த பாசனம் மீனை பார்த்து, என்ன ஆபி நாலு பேர் கிஃப்ட் பார்த்தியா, நல்லாச்சு கேட்டால், ஆமாம் பாஸ் பார்த்தேன், டீம் நல்லா தான் இருக்குது,
பட் என்னன்னு தெரில, என் ஹஸ்பண்ட் பால் கூட பிடிக்கல, அதான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்ப, இங்கே பாருமா, உன்னால் வேணாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்ம கம்பெனி ரோபோ, அது உருவாக்குற நீயே வேணான்னு சொன்னால் மற்ற கஸ்டமர் யாரும் வாங்குவாங்க. அதுக்காகவே அந்த ரோபோ நீயே வச்சுக்கோ. ஆனால் அந்த ரோபோவில் ஒரு விஷயம் இருக்குது, அந்த ரோபோவால் கையை மட்டும் ஒழுங்கு பிடிக்க முடியல, வேணா பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தருவாரா. சேர்ந்த அந்த டீம் அதை பிடிக்கும், பட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த கடை உடஞ்சி போயிடும். பார்த்தியா, அவரோட கைகள் மட்டும் ஒழுங்கு வேலை செய்ய முடிக்குது. இது மட்டும் சரிப்பாருன்னு சொல்கிறப்ப நம்ம இன்சிடென்ட் இருக்கா. தென் பார்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் விட்டு வந்துடுவாங்க. வந்தோடனே 2 பேரும் கிஸ்லாம் பண்ணி கசம் சாப்பிடலான்னு இருப்பாங்களா. கரெக்டாக அப்புறம் பார்த்து அந்த ரோபோ அங்கே வந்துடும். இதை பார்த்து பால் கழுவி விட்டுரும். ஹே, இதான் இங்கே வந்துருச்சு, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப, இல்லை மேடம் சடனாக உங்கள் ஹார்ட் ரேட் அதிகமாச்சு, அதனால தான் பார்க்க வந்து சொல்கிறப்ப, இதை பார்த்து நம்ம சிரிப்பாக தான் இருக்கும். பார்த்து நியூடாகவே அந்த ரோபோ பார்க்க போகலா. இதை பார்த்து பால் குற மாதிரி இருக்கும். ஹே, என்ன இப்படி போகிறேன்னு கேட்டால், எப்பா இது ரோபோ தானே, இதுக்குன்னு திருப்போன்னு சொல்லிட்டு, இங்கே பார் டீம், நீ எதுவும் கவலைப்பட தேவையில்ல, எனக்கு ஒன்றும் ஆகாது, போ நீ போய் படுத்துங்க, வேணா நானே கூப்பிட்றேன்னு சொல்கிறப்ப டிம்மு செல்லாங்கன்னு கிளம்பி போயிடும். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒன்றா இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் எங்கள் வீட்டுக்கு ஏதாவது தட்டுற மாதிரி இருக்கும். திறந்து பார்த்து ரோஸ் ஒரு பொண்ணு வந்துருப்பா. ஹாய், என் பேர் ரோஸ், நான் இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன், நேற்று நீங்கள் குடி வந்ததை பார்த்தேன், அதனால் பேச்சு போலான்னு வந்தேன், உங்களுக்காக பண்ண ரெடி பண்ணி சொல்கிறப்ப நம்மளும் வாங்கி வச்சுக்குவா. தென் அவளும் இன்ட்ரோ பண்ண மாதிரி, ஹாய் என் பேர் ஆபி, இவர் தான் என் ஹஸ்பண்ட் பாலுன்னு சொல்லுவா. ஓ சார் தானே, எனக்கு நேற்றே சார் தெரியுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அழுக வச்சுட்டு மாதிரி இருக்குது. அவர் எதுவுமே எனக்கு சொல்ல கேட்குறப்ப மறந்துருப்பாரா இருக்கும். சரி மேடம், ஹெல்ப் பண்ண கூப்பிடுங்க, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அந்த ரோஸுங்கிற பொண்ணு அங்கே போயிடுறா. இதை பார்த்து ஹீரோயின் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே போய், ஹே பால், உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா, எதுக்கு எங்கன்னு சொல்லவில்லைன்னு கேட்டால், ஏப்பா நேற்று நான் சும்மா சாக்கிங் போனேன், அப்போ அந்த பொண்ணு பார்த்து ஹாய்ன்னு சொன்னேன், மற்றபடி எதுவும் தெரியுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரி பேசுறதுக்கு மாட்டா. கரெக்டாக அப்போதைக்கு டிம் வந்து பேசும். மேடம் இப்போதைக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு, உங்கள் பாஸ்வேர்ட் தரீங்களா, உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறப்ப நம்ம நம்பிக்கை இருக்கும். பட் இப்போவுமே பால் வேணான்னு சொல்லுவான். ஹே ஆபி, நம்ம கண்டிப்பாக பண்ணி தானுமா, வேணான்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள் இது என் கம்பெனியோட ப்ராஜெக்ட், இது பண்ணுறது நான் பண்ணாமல் தான் தப்பாக இருக்கும், நான் தரதான் போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அனுகூலமாக இருக்கும். சேர்ந்து 2 பேருமே அவங்க பாஸ்வேர்டு கொடுத்துறாங்களா. தேங்க்யூ மேடம், இதுக்கடுத்து உங்களோட இமெயிலேருந்து ட்ரான்சாக்ஷன் வரைக்கும் மேலே ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான ஸ்கெடியூல் எல்லாமே நான் பண்ணுவேன், தேங்க்யூன்னு சொல்கிறப்ப இவ்வளோ விட்டுருவா. கட் பண்ணானுக்கு நைட்டு நம்ம ஹீரோ சேர்ந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோக்கு பெருசாக படம்லாம் பிடிக்காது, அது பல படம் போட்டு பார்த்துட்டு இருப்பாளா. சரி நான் போட்டு தூங்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம டீமை பார்த்து, ஹே டீம், நீ என் கூட உட்காந்துருக்கியா, நீ இந்த படத்தை பாருன்னு சொல்கிறப்ப அது சேர்ந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து அந்த படம் பார்த்து அதுக்கு ஃபீல் ஆயிரும், லைட்டாக எமோஷனல் அழக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ இந்த டீமை பார்த்து, ஹே டீம், உனக்கு இந்த படத்தை தான் புரிஞ்சா, என்னால் ஃபீல் ஆச்சுங்கிறப்ப அவங்க லவ் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாக சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே, டிம்முக்கு ஃபீலிங்கில் இருக்கே, நல்லா தான் இருக்குன்னு டிம்மை பாராட்டுவா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம மீன் வேலைக்கு போகிற மாதிரி இருப்பா. அப்போ டிம் நம்ம மீனை பார்த்து, மேடம் இன்றைக்கும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அழகாக ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு இருக்குமா, இவ்வளோ சிங்கிட்டு இருப்பா. தென் பாலை பார்த்து, சார் உங்களுக்கு வேலையே இல்லையே, ஆனால் இந்த ஸ்கெட்யூலும் கிடையாது, மடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து பாலுக்கு அவமானம் ஆயிரும். போயும்போது ஒரு ரோபோ நமக்கு வேலைன்னு குத்து காட்டியதில்ல, இதை பார்த்து லைட்டாக வருத்தமாயிரும். நம்ம ஹீரோன்னு சேரன்னு அவப்பட்ட வேலைக்கு போயிடுறா. தென் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா பால் வீட்டில் இருக்க மாட்டான். ஹே டீம், பால் எங்கே போனார், ஆளே காணுன்னு சொல்கிறப்ப சார் ஜாக்கிங் பண்ணார், இப்போதைக்கு அவரோட லொக்கேஷன் 300 மீட்டர் தள்ளி இருக்குது, இதை தெரியும்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரி வீட்டுக்கு மேலே போகிறா. அங்கேருந்து வீடு சுற்றி பார்த்துருந்தா அந்த ரோஸுங்கிற பொண்ணு வீடு இருக்குல்ல, அது இங்கேருந்து கிட்டத்தட்ட 300 மீட்டர் இருக்கும். அப்படின்னா பால் அந்த பொண்ணுட்டில் தான் இருப்பாரோ. இந்த மாதிரி நம்ம வீட்டு சந்தேகம் ஆரம்பிக்குது. சரி நான் அப்போ குளிச்சுட்ருக்கா, கொஞ்ச நாள் கழிச்சு பால் அங்கே வருவார். ஹே பால் எங்கே போனீங்க, வந்திருந்து ஆளே காண சொல்கிறப்ப, இல்லைம்மா கால் ரொம்ப குத்தி கிடச்சில, அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு, சரின்னு ஒவ்வொரு கம்பெனியாக ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன், பட் எங்கேயும் பேச வேலை கிடைக்கல, திரும்ப வர வழியில் அந்த ரோஸுன்னு பொண்ணு இருக்கல, அவள் வீட்டில் தான் பொருள் தூக்கணும்னு சொன்னால் சரி ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன், மற்றபடி எதுலன்னு சொல்கிறப்ப இவ்வளோ பசங்க எடுத்துக்க மாட்டா. இதுக்கப்புறம் ஒரு 2 பேர் சேர்ந்து டின்னருக்கு போகிற இருக்கங்க. அப்போ நம்ம மீன் என்ன பாப்பா, பார்த்தா நம்ம மீன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் போட்டிருப்பா. 2 ட்ரெஸ்ஸை காமிச்சு, ஹே டீம் உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, அதை போட்டுக்கிறேன்னு சொல்கிறப்ப டிம்முக்கு ரெட் கலர் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். சரின்னு இவ்வளோ எடுத்து வச்சுக்கிறா. டிம்மோட கண் முன்னாடியே ட்ரெஸ்ஸை மாற்றுவாளா. டிம் அதை பார்த்துட்டே இருக்கும். போப்போ அதுக்கு ஒரு வயன் ஃபீல் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் அவங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோனை பார்த்து, நீ என்ன கால் இன்டர்வியூ பண்ணல, அப்போ ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு, பட் இங்கேருந்து அது ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும், வரதுக்கு 3 மணி நேரம் ஆகும், அதான் புலம்புன்னு விசிக்கிறேன்னு சொல்கிறப்ப, எதுக்கு நமக்கு அந்த வேலை, நீங்கள் தினமும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு தான் டயர்ட் ஆகும், அதுபோல் நம்ம பழகிற டைம் இருக்காது, இந்த வேலை வேணாம்னு சொல்கிறப்ப இவனு சரிந்தான் இருப்பான். சரி வேலை முடிஞ்சுக்கார 2 பேர் வீட்டுக்கு போயிடுவாங்களா. நம்ம ஹீரோயின் சேர்ந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பா. நம்ம எப்படி இன்ஸ்டாகிராமில் ஆக்டர்ஸோட ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருப்போம், அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பசங்க ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருப்பாளா.
இவளுக்கு சில ஹேஷ்ல வச்ச பசங்க ரொம்ப பிடிக்கும். சேர்ந்து அந்த ஃபோட்டோலாம் ஒன்று பார்த்துருப்பா. தென் வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ டீம் சேர்ந்து கார்டன் வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ பாலை பார்க்கறதுக்காக அந்த ரோஸுங்க பொண்ணு வந்திருப்பா. நம்ம ஹீரோ கிட்ட பேப்பர்லாம் கொடுத்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம வீணு பொறாமையிட்டே இருக்கு. தென் பாலை பார்த்து, ஹே பால், எதுக்கு அந்த பொண்ணுங்க வந்தா, எதுக்கு உங்களோட பேசுன்னு கேட்டா, ஏமா நீ இதுக்குள்ள பொறாம போடலாமா, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி கார்டனிங்லாம் பண்ண தெரியுமா, அதுக்கு ஒரு டிசைன் கொடுத்தா, அதை பார்த்து பேசிட்டு இருந்தேன்னு சொல்கிறப்ப இது பற்றி ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரிங்க நான் பண்ண தப்பு தான் சொல்லி இவன் வந்து போலதான் இருக்கா. அப்போ டீமை பார்த்து, ஹே டீம், எனக்கு இந்த மாதிரி மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் இருக்குது, பட் அவங்கள்ட்ட இமெயிலில் பேசினா கரெக்டாக இருக்காது, நானே பேசினா கரெக்டாக இருக்கும், என்ன செய்யலான்னு இருக்கிறப்ப, மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க வேணா பாருங்கன்னு சொல்லி டீமே இந்த ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணுது. பார்த்தா நம்ம ஹீரோட குரலில் பர்ஃபெக்டாக அது பேசுதா. இதை பார்த்து ஹீரோனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஹே டீம், உன்னால் இப்படிலாம் பண்ண முடியும்னு கேட்குறப்ப, ஆமாம் மேடம் என்னால் மனுஷங்களோட எல்லா குரலையும் பேச முடியும், அந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு ஆச்சரியம் இருக்கும். தென் டீமே நம்ம ஹீரோனை பார்த்து, சாரி மேடம் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நான் இதை பண்ணிடக்கூடாது, இன்கேஸ் உங்களுக்கு நான் பண்ணுற தப்பாக தோணுச்சுன்னா நீங்கள் 4 வார்த்தை சொன்னால் போதும், அந்த 4 வார்த்தை நீங்கள் ப்ராப்ளம் யூஸ் பண்ணாத வார்த்தையாக இருக்கணும், அதை சொன்னீங்கன்னா நான் சடன் ஆயிடுவேன், அந்த மாதிரி 4 வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதை சஜஸ்ட் பண்ணுமா. இவ்வளோ சேர்ந்து அந்த வார்த்தையை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறா, இதுக்கு வந்து அந்த வார்த்தையை சொன்னால் அது ரொம்ப சடன் ஆயிரும். இதை ப்ராசஸ்ஸு. இதுக்கப்புறம் நம்ம ஏன்னு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறா. பார்த்து ஒரு கையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கல, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கையை பிடிச்சிருப்பா. ஓனரை கூப்பிட்டு காமிக்கிறப்ப ஓனருக்கு அதை சமப்பையாக இருக்கும். ஆபி இதுக்காக ஒரு வேலைக்கு செத்துது, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி நம்ம ஈனு கூட பாராட்டுவார். இவ்வளோ சேர்னா வீட்டுக்கு வருவா, அவங்க ஹஸ்பண்ட் கூட ஜாலியாக இருப்பா. பார்த்த டீம் வீட்டில் இருக்காது, எங்கேயும் வெளியே போகிற மாதிரி இருக்கும். சரி எங்களை விட்டுட்டு இருந்தா குணங்கழிச்சு டீம் அங்கே வரும். பார்த்தது ஆக்சுவலாக மாறி போயிருக்கு. இது பற்றி ஹீரோங்க ஆச்சரியமாக இருக்கும். ஹே டீம், இது என்ன கோலம், பார்க்க வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறப்ப, இல்லை மேடம் நான் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தேன், நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தீங்களே, அதில் ஒரு போஸ்ட்டை மட்டும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மாதிரி ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் அர்த்தம், அதுக்காக ஆக்சுவலாக மாற்றினேன், நல்லா இருக்கான்னு கேட்குறப்ப இது பற்றி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி டீம் நீங்கேருந்து போயிட்டு வா, நம்மளோட கம்பெனியில் அவன் கையை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க, போய் அப்டேட் பண்ணிட்டு சொல்கிறப்ப டீமு சேராங்கன்னு கிளம்பி போயிடும். நம்ம ஹீரோனும் அந்த ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கலாம் பார்ப்பாங்க. அப்போ தான் அவங்க 2 பேர் சேர்ந்து ஹோட்டலுக்கு போகிறா இருப்பாங்க. பார்த்து அந்த இடத்துல ரோஸை பார்ப்பா. ரோஸை பார்த்து இவ்வளோ தேங்க்ஸ் சொல்லுவா. தேங்க்ஸ் மேடம், நீங்கள் இதே எங்கள் கார்டனுக்கு டிசைன்லாம் கொடுத்தீங்களாமே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேரங்களோட போயிட்டே இருக்கால. அப்போ போகிற வழியில் பார்த்தா நாக்கு கடை இருக்கும், அதில் நெக்லஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடும். 2 பேரும் அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அங்கே பாடம் வந்துடுவார். சாரி மேடம் என் ஒய்ஃப் கூட தனியாக போகணும், நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு நம்ம ஹீனு கூட ஹோட்டலுக்கு போகிறாங்க. அப்புறம் தான் பால் சொல்கிறான், ஹே நான் இனிமேல் ஒரு கம்பெனி சொன்னேன்ல, அந்த கம்பெனியில் சுச்சுவேஷன் அவங்களே புரிஞ்சுட்டாங்க, நான் தினமும் அதுக்கடுத்து அவ்வளோ தூரம் போக தேவையில்லை, வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். 2 பேர் வீட்டில் வந்து அமுக்கு டுமுக்கு அமல் டுமால் தான். எல்லாம் முடிஞ்சோன்னா நம்ம ஹீரோனை பார்த்து, ஹாபி இதுக்கடுத்து டீம் நமக்கு தேவையா, அவன் நடவடிக்கை போப்போ மாறிட்டே இருக்கு, எனக்கு என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தெரில, பேசாமல் அதை கொடுத்துருன்னு சொல்கிறப்ப இவன் ஆனான்னு சொல்லிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஃபோன் வழியாவே டீம் கேட்டுருக்குமா. இதை பார்த்து டீமுக்கு சமக்கமாயிருது. விட்டா பால் நம்ம லீன்ட்டு பிரிச்சிருவான். இதுக்காக எதாவது பண்ணுன்னு சொல்லி பால் மேலே டீம் சமூகத்தில் இருக்கும். தென் அப்டேட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் டீம் வீட்டுக்கு வந்துடுமா. நம்ம எனக்கு பிஸ்னஸ் செய்யாமல் ஒரு வேலை இருக்கும், இவ்வளோ சரி அங்கே போயிடுவாய். இப்போதைக்கு நம்ம ஹீரோ மட்டும் வீட்டில் இருப்பான். நம்ம ஹீரோடு சேர்ந்த டீமும் கார்டன் ஒர்க்கில் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் பிஸ்னஸ் மீட்டிங்கில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து பார்ப்பாளா. பார்த்த வீட்டில் பால் இருக்கிற மாதிரி தெரில. டீமும் அப்போ தான் ஒரு ஃப்ளவர் போட்டா என்னது இருக்கும், அதை டேபிள் வைக்கும். அப்போ நம்ம டீமை பார்த்து, ஹே டீம் பால் எங்கே போனார், ஆளே காண சொல்கிறப்ப, சாரி மேடம் சார் இப்போதைக்கு ஃபோனை எங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு, அவர் எங்கே இருக்குன்னு தெரில, பட் கடைசி எங்கேருந்து போகிறப்ப ரோஸை பார்க்க போகிறேன்னு சொன்னார், இது மட்டும் தான் தெரியும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஈனு குழந்தை வருது. என்ன போப்போ பால் ரோஸ் கூட பழகிட்டே இருக்காரு, 2 இடத்துல நடுவில் பழக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஷனில் இருப்பா. கொஞ்சம் நேரம் கழிச்சு பால் வீட்டுக்கு வந்துடுவான். ஹே பால் எங்கே போனேன், இவனும் ரோஸ் வீட்டிலேருந்து கேட்குறப்ப இது பார்த்து அவனும் ஷாக்காக இருக்குது. நான் ரோஸ் வீட்டுக்கு போன உனக்கு தெரியும், யார் டீம் சொன்னானா, இங்கே பாரு எனக்கு என்னமோ போப்போ அவனுக்கு பிரிக்க பார்க்குற மாதிரி இருக்குது, சொல்லப்போனால் அவன் தானே ரோஸ் வீட்டுக்கு போச்சோன்னா, இனிமேல் டிசைன் சரியில்லை சார் அவங்கள போய் பார்த்தவங்க சொன்னால் அதுக்காக நான் போனேன், மற்றபடி எதுன்னு சொல்கிறப்ப நம்ம லைட்டாக கோவமாக இருக்கும். இங்கே பாருங்கள் பால், நீங்கள் இதுக்கெல்லாம் டீமில் படிப்படாதீங்க, அது ஜஸ்ட் ஒரு ரோபோ, நம்ம என்ன செய்கிறோமோ அதான் சொல்லும், நீ என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி கோஷ்டங்கன்னு போயிடுவா. இதை பார்த்து நம்ம வீட்டுக்கு லைட்டாக வருத்தமாக இருக்கும். சரி இவ்வளோ ரூமுக்கு போனால் சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. திறந்து பார்த்தா உள்ளூர் நெக்லஸ் இருக்கும். அன்றைக்கி கூட இவ்வளோ ரோஸுன்னு சேர்ந்து நகடலில் பார்த்தாங்களே அந்த நெக்லஸ் அங்கே இருக்கும். இதை பார்த்து நம்ம ரொம்ப ஹாப்பி. பரவாயில்லையே பால் நமக்கு ஒரு செயினை வாங்கி வச்சிருக்காரு, சர்ப்ரைஸாக தருவார் போல், நம்ம எதுக்கு அதை கெடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே வச்சுருவா. அதுக்கப்புறம் அவ்வளோ கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுவா. இந்த பக்கம் பாலுக்கு ஒன்றுமே புரியல. போப்போ டிம்மு நம்மளை பிரிக்க பார்க்குதா. டீமுக்கு நம்ம ஒய்ஃபில் அட்ராக்ஷன் இருக்கா, இவன் சந்தேகம் வந்துட்டுருக்கோம். சரின்னு இவனும் இவங்க வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கும்ல அதெல்லாம் ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். பார்த்தா டீம் நம்ம ஹீரோட துணியில் எடுத்திருக்கோம்.
அந்த துணி எடுத்து ஃபேஸ் மேலே வச்சு ரொமான்ஸில் பண்ணுற மாதிரி இருந்திருக்குமா. இதை பார்த்து பாலுக்கு பக்குன்னு இருக்கு. மவனே வசமாக மாட்டினடா, இதை கொண்டு போய் ஹீண்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு அது இப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவான். தென் அதுக்கடுத்து வேகமாக கம்பெனி பிளான் இருக்கிறப்ப கரெக்ட் டீம் அங்கே வருது. சார் நீங்கள் ரொம்ப வேகமாக இங்கே போகிற மாதிரி இருக்கே, நம்ம கம்பெனியோட காரணமாக கேட்குறப்ப வேணாம் என்கிட்ட என் காரே இருக்குது, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவங்க காரில் போகிறதா இருப்பான். கரெக்டாக இவனாரும் பார்த்து காஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. வேறு வெள்ளம் டீமை பார்த்து சரி டீம் கம்பெனிக்கார வர சொல்லு, நான் அதில் போகிறேன்னு கம்பெனிக்காரில் போக ஆரம்பிப்பான். அதுதான் ஆட்டோமேட்டிக் காராச்சே, நம்ம இருப்பிட்டு உட்காந்துருப்பான். போப்போ காரு ஸ்பீடாகிட்டே இருக்குமா. இதை பார்த்து இன்னும் பயமாயிரும். ஹே ஸ்பீடை குறைன்னு சொல்லி பார்ப்பான். பட் ஸ்பீட் குறைக்க இருக்காது. போக போக 100 தாண்டி போயிட்டே இருக்குமா. இதை பார்த்து இவனுக்கு பயமாயிரும். சரின்னு இவனும் டிரைவர் சீட்டில் உட்காந்து அதை மேனல் மூடு மாற்றலான் இருப்பான். பட் அதுக்குள்ளே பார்த்தா முன்னாடி ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் மோதி கார் சிறுசில் ஒழுங்கிடுது. கட் பண்ணால் அப்படியே இந்த பக்கம் திமுக வைப்பாங்க. பார்த்தது வீட்டுக்கு குப்பையில் எடுத்து குப்பத்தில் போடுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லாத பிளான் தான். வேணுதான் நம்ம ஹீரோ அந்த காரில் போக வச்சு ஸ்பீடாக்கி விட்ருக்கு. இப்போ நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் ஆகிட்டான். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ நிற்பாங்க. அவள் பார்த்து ஆஃபீஸில் இருப்பா. ஹீரோக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சோடனே அவள் சமசகமாயிரும். வேகமாக ஹாஸ்பிட்டல் வந்து பார்ப்பா. நல்ல வேலை நம்ம ஹீரோக்கு பெருசாக அறிப்பட்டுருக்காது. லைட்டாக அங்கே காய மட்டும் இருக்கும். நம்ம ஹீரோ பார்க்க போகிறப்ப ஹேபி நீ வந்துட்டியா, நான் சொல்கிறத கேளு, டீம் நீ நினைக்காம நல்லாவும் கிடையாது, அவர் ரொம்ப மோசம் பண்ணுது, அதுக்கு ரொம்ப லவ் இருக்குது, அதுக்கு என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருந்துச்சு, அதை காட்டலான் வேகமாக கார்ட்டு அங்கே வந்துட்டு இருந்தேன். பட் அந்த காருமே அதை ஆக்சஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீட் ஆக்கிருச்சு. அதில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபோனுமே அந்த ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சி போச்சு. இப்போதைக்கு என்கிட்ட காட்டுறதும் கிடையாது. பட் நான் சொல்கிறது கேளு, டீம் நல்லாவும் கிடையாது, நீ வீட்டுக்கே போகாதுன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு பால், நீ சொல்கிற மாதிரி டீமுக்கு இந்த மாதிரி ஃபீல் இருக்காது. அது போய் இப்போதைக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கு, என்னால் என்னமோ தோண்டிட்டு இருக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப ப்ளீஸ் வீட்டுக்கு போகாத, டீமும் என்ன வேணா பண்ணலான்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நீ எதுவும் கவலைப்படாத, ஆஃபீஸ் ஃபோன் பண்ணாமல் லேண்ட்லைன் இருக்குல்ல அதிலே ஃபோன் பண்ணுறேன், அதால் டீம் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஓகேவான்னு கேட்குறப்ப இவர் சரி விட்டுருவான். கட் பண்ண இந்த பக்கம் அது ரோஸுங்கிற பொண்ணை வைப்பாங்க. அவன் நம்ம ஹீரோ பார்க்குற வீட்டுக்கு வந்திருப்பா. வீட்டில் யாருமே இல்லையே, வெறும் டீம் மட்டும் தான் இருக்கும். டீம் கிட்ட பேசலான்னு பார்த்தா அது ரொம்ப கோவம் பேசிட்டு இருக்கு. இதை பார்த்து ரோஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு அவளும் அதுக்கடுத்து வீட்டுக்கு வரப்ப பார்த்தா ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ வருவா. உடனே ஓடி போய் காரை மறிச்சு, மேடம் நான் உங்ககிட்ட தான் பேசலாம் வந்தேன், வீட்டில் பார்த்தா உங்கள் ஹஸ்பண்ட் பாடாருமே கிடையாது, அவருக்கு தான் ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட பேசலாமல் கேட்குறப்ப நம்ம ஹீரோ சேர்ந்து ரோஸை பார்ப்பா. பார்த்தா அந்த ரோஸோட கழுத்தில் ஒரு செயின் இருக்கும். நம்ம ஹீரோட லாக்கரில் ஒரு செயினை பார்த்தால அந்த செயினை இந்த பொண்ணு போட்டிருக்கா. சேம் இதே செயின் தான் அந்த பொண்ணு நாங்கள் லோனுக்கிட்டு இருந்தா. இதை பார்த்து நம்ம மீன் ஷாக் ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம புருஷன் இந்த செயினும் நமக்காக வாங்கலை, இந்த பொண்ணுக்காக தான் வாங்கியிருக்கான். இந்த பொண்ணு கொடுத்துக்கன்னு தெரிஞ்சோடனே நம்ம மீன் மனசு வந்து போயிடும். உடனே ரோஸ் கிட்ட பேசாமல் இங்கே பாருமா எனக்கு இதுக்கு அடுத்தவங்க கூட பேசவே பிடிக்கல, என்னை விட்டுருன்னு சொல்லி நம்ம மீன் காரில் இருந்து போகலாம் பார்ப்பாளா. பட் அந்த பொண்ணு விடாமல் கத்திட்டே இருப்பா. எங்க நீங்கள் வீட்டில் ஒன்று வச்சுருக்கீங்களே அது நம்பிக்கை துறைக்கு மாதிரி, அதை நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்கிறப்ப இவெல்லாம் காலையில் வாங்க மாட்டா. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே போயிடுவா. வீட்டுக்கு போய் தேம்பி எடுத்துகிட்டு இருப்பா. எதுக்கு லாக்கர் ரூம் செக் பண்ணி பார்த்தா அந்த செயின் இருக்காது. இப்போதைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவா. நம்ம ஹஸ்பண்டுக்கும் அந்த ரோஸுக்கும் ஒரு ஆஃபர் இருக்குது. அந்த ஆஃபரை மறைக்கிறதுக்காக டிம்மில் படி போகிறாரு. எல்லாமே பாலோட தப்புன்னு நம்மளுக்கு அப்போ தான் புரியுது. கரெக்டாக டிம் அங்கே வந்து, மேடம் நான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தேன், அதை உங்களுக்கு காட்டி ஆகணும், இதை பாருங்கன்னு சொல்லி ஒரு ஃபுட்டேஜ் காமிக்குமா. அதை பார்த்துமே நம்ம மனசு வச்சு போயிடுவா. அவள் பாட்டு வீட்டில் உட்காந்து தேம்பி வளர்த்துட்டே இருப்பா. கட் பண்ண ஏட்டில் இருந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணிட்டே இருப்பானா. பார்த்தா ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரில. சரி இவனும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவான். வந்து பார்த்தா டிம்மு கோவத்தில் இருக்கும், நம்ம கோவத்தில் இருப்பா. ஹே நீ இன்னும் இது கூட தான் இருக்கியா, சரி வா நம்ம இதுக்கு இங்கே இருக்க வேணாம், நம்ம பழைய ஊருக்கே போகணும்னு சொல்கிறப்ப எதுக்கு நம்ம போகணும், இங்கே பாரு பால் இதுக்கு முன்னே நீ ஏமாத்தாத, உனக்கு அந்த ரோஸுக்கு ஆஃபர் இருக்குல்ல, இதுக்கடுத்து என்னோட பழகாத, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப நம்ம கொண்டு முடியல. என்னது எனக்கு ரோஸுக்கு ஆஃபர் இருக்கா, நீ என்ன வளரையும் கேட்டால், ஹே டீம் நீ இந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி காமி, அதை அவனும் பார்க்கட்டுன்னு சொல்கிறப்ப அதுவும் ப்ளே பண்ணி காமிக்குது. பார்த்தா நம்ம வீட்டில் நேரம் பார்த்து அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா. நம்ம அந்த பொண்ணு பிடிச்சி கிஸ்லாம் பண்ணியிருந்திருக்கான். இந்த மாதிரி இந்த ஃபுட்டேஜ் ப்ளே ஆகிட்ருக்குமா. இதை பார்த்து இவனுக்கு ஷாக்காக இருக்கும். ஹே ஹாபி இந்த ஃபுட்டேஜில் இருக்க நானே கிடையாது, இது ஃபேக்கு, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு பால் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஏமாற்ற போகிறேன். அன்றைக்கி நான் அந்த ரோஸோ நான் கடையை கிராஸ் பண்ணி போனோம். அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு நெக்லஸ் பிடிச்சிருந்துச்சி. அதே நெக்லஸை நீ காசு கொடுத்து தங்கியிருக்க. இப்போ அதே நெக்லஸ் அந்த பொண்ணு இடத்துல இருக்குது. சொல்லு அதே நான் கொடுக்கல சொல்லு. என்னை எத்தனை நாள் ஏமாற்றிட்டு போகிற, ப்ளீஸ் இங்கே இருக்காத, மரியாதை இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறப்ப பாலுக்கு மனசு உடைஞ்சு போயிடும். எனக்கு என்ன நீ இந்த டீமை நம்பிட்டுருக்க, கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு கழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பால் சோமாக வந்து கிளம்பி போயிடுவேன். நான் மீனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பால் இங்கேருந்து கடைசியாக போகலான்னு பார்க்குறப்ப அவனுக்கு நம்ம ஹீரோட நாங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று ரோஸுக்கு ஃபோன் பண்ணி, ஹே ரோஸ் நான் இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் இருக்க மாட்டேன், என் ஒய்ஃப் என்னால் பார்த்துக்க முடியாது, நீ தானே பக்கத்தில் இருக்க, என் ஒய்ஃபு கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப, ஹே பால் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கிய நிமிஷம் பேசி ஆகணும், இன்னைக்கு காலை உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தேன்.
உங்கள் வீட்டில் ஒரு மனுஷன் இருந்தானே அவன் யாருன்னு கேட்குறப்ப அது மனுஷன் கிடையாது, அது ஒரு ரோபோ. ஆமாம் என்னாச்சு, ஏதோ அவங்கள்ட்ட பண்ணிச்சேன் கேட்குறப்ப, ஆமாம் அவன் எனக்கு கிஸ் பண்ணா, என் பக்கத்தில் இருங்கண்ணா, என்னென்னோ பண்ணா, எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, நான் பயந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற மீருக்கு அப்போ தான் புரியுது. ஆக்சுவலி இந்த பொண்ணு கிஸ் பண்ணது யாருன்னா டிம் தான். பட் அந்த ஃபுட்டேஜை மாற்றி போட்டு நம்ம மீன் காட்டியிருக்குல, இதை பார்த்து நம்ம மீறி பக்குன்னு ஆயிரும். உடனே ஹீரோனு ஃபோன் பண்ணி பார்க்குறப்ப ஹீரோனு ஃபோன் எடுக்கிறா. ஹேபி, நான் அவங்ககிட்ட ஒரு முக்கிய விஷயம் பேசி ஆகணும், கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை ப்ளீஸ், நான் வீட்டுக்கு வரலாமல் கேட்குறப்ப நம்ம மீன் சரின்னு இருப்பா. இவனும் வேக வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா அப்போ இந்த ஃபோனுக்கு அந்த பக்கம் வைப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீன் பேசலை, டிம் தான் பேசியிருக்கு. நம்ம ஹீனோட குரலாம் மாற்றி பேசியிருக்கோம் கரெக்டாக. அப்படின்னு பார்த்து நம்ம மீன் அங்கே இருப்பா. ஹே டீம், யார்கிட்ட பேசியிருந்த, யார் ஃபோன் பண்ணான்னு கேட்டால், ஒன்றும் இல்லை மேடம், சர்வீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நானே பேசிட்டேன், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருக்கே, சும்மா ஜாக்கிங் போகிறலாம் கேட்குறப்ப அவள் சேர்ந்து ஜாக்கிங் போயிடுறா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து நான் மீறி வீட்டுக்கு வருவான். ஆபியாவின்னு கூப்பிட்டு பார்ப்பான். ஆபி வீட்டில் இருக்க மாதிரி தெரில. பார்த்தா பின்னாடி இந்த டீம் வந்து நம்ம வீரை மட்டும் ஒரே போடு, அவ்வளோதான், நம்ம வீரை மயக்கம் வருவான். தென் அவன் கை காலம் கட்டி போட்டு பாட்டில் படுக்க வச்சுட்டு இருக்குமா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து யார் காற்று தட்டுற மாதிரி இருக்கும். சேர்ந்து திறந்து பார்த்தா அந்த ரோஸ் அங்கே வந்துருப்பா. ஹே, பால் இங்கே தான் இருக்காரா, நான் அவரை பார்க்கணுன்னு இருக்கிறப்ப பாலா, அவரும் இங்கெல்லாம் கிடையாது, அவர் வெளியூர் போயிட்டாரு, இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே பார்ப்பா. பார்த்தா பாலோட லக்கே சைடில் இருக்குமா. இதை பார்த்து இந்த பொண்ணு சந்தேகம் ஆரம்பிக்கும். கரெக்டாக ஆயிரத்தில் ஹீரோவும் மகத்தில் முடிச்சிருவான். ஐயோ அம்மான்னு கத்துறப்ப இந்த குரல் அந்த பொண்ணு கேட்குமா. இதை பார்க்கறதுக்கு ஒன்றும் புரியல. ஹே, உள்ளே யாரும் கத்துற மாதிரி இருக்கே, யாருன்னு கேட்டால் இது ஒன்று பைப் பண்ணி விட்டுரும். இதே ஸ்மார்ட் ஹோம் ஆச்சு, எல்லாமே தான் ஆக்ஸ் பண்ண முடியும். சாரி மேடம், மேலே பைப் திறந்துருக்கு, அது தண்ணி விழுவுது வேறு மாதிரி கேட்டிருக்கு, நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு அது காசு சேர்த்திரும். வேறு வழி இல்லாமல் ரோஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. தென்னை மீரை பிடிச்சி, இங்கே பாருங்க பால், நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் மேடம் இங்கே வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க, நீங்கள் போய் சாக தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே நம்ம மீரை போட்டு முக்கும். அவ்வளோதான், பாலுக்கு அங்கேயே பால் ஊற்றிடுவாங்க. அதுக்கடுத்து அவங்க வீட்டில் அந்த கார்டன் இருக்குல்ல, அதில் பாலோட பணத்தை போச்சிரும். நம்ம ஏனும் ஜாக்கிங்லாம் போய்ட்டு வீட்டுக்கு வருவா. இந்த ரெசிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கவுன் இருக்கும், அதை எடுத்து டீம் முன்னாடி ரெசிஸ் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ டீம் லைட்டாக சைடை திரும்பி நான் மீனை பார்த்துட்டு இருக்குமா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு அனீசியாக இருக்கும். இவ்வளோ தனியாக ரூமுக்கு போய் அவள் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவா. நைட்டு ஃபுல்லாக டீம் கூட வெளியே உட்காந்துருப்பா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம வேலைக்கு போலான்ருப்பா. அப்போ திரும்ப அந்த ரோஸுங்கிற பொண்ணு வந்து, நேற்று உங்கள் ஹஸ்பண்ட் பால் ஃபோன் பண்ணார், உங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார், நான் அதை பற்றி பேசுறதுன்னு சொல்கிறப்ப, இங்கே பாருமா, நீ ஒன்றும் எங்கே நடிக்காத, என் புருஷனுக்கு உனக்கு ஒரு ரஃபர் இருந்துச்சுல, அதனால அந்த செயின்லாம் வாங்கி கொடுத்தான், இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப, நீ தப்பாக புரிஞ்சிட்டீங்க போல், அப்போ அந்த செயின் நீங்கள் ஒன்று வாங்கி தரலையா, நான் உங்களுக்கு கார்டனுக்கு டிசைன் வாங்கி கொடுத்தல, அதுக்கு நீங்கள் தான் கிஃப்ட்டை கொடுத்தீங்கன்னு சொல்லி டீம் தான் என்கிட்ட கொடுத்துச்சு, அப்போ நீங்கள் கொடுக்கலாம் கேட்குறப்ப இதை பார்க்க நம்பி ஒன்றும் புரியல. என்னது, இந்த நெக்லஸ் நம்ம ஹஸ்பண்ட் கொடுக்கலையா, டிம் தான் குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சேலம் லேப்டாப் எடுத்து அன்றைக்கி ஒரு ஃபுட்டேஜ் காட்டுச்சுல, அந்த ஃபுட்டேஜை திரும்ப போட்டு பார்த்துட்டே இருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் நோட் பண்ணுவா. அன்றைக்கி அந்த டீம் என்ன சொல்லியிருக்கோம், மேடம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போனீங்களே, அப்போ சார் ரோஸ் ஒன்றாதாங்கன்னு ஒரு ஃபுட்டேஜ் காமிச்சிருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி பார்த்தா டேபிள் ஒரு ஃப்ளவர் பாட் இருக்குது. இந்த ஃப்ளவர் பாட் எப்போ வாங்கியிருப்பாங்கன்னா நம்ம 100 வந்துருப்பாள். அப்போ தான் ஃபஸ்ட் டீம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை பார்த்து நம்ம மீனுக்கு எல்லாமே அப்போ தான் புரியுது. படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அவள் கம்பெனிக்கு போயிருப்பா. அப்போ கூட அவங்க பாஸ் டிஃபேக்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்ல, அதை வச்சு அந்த ஃபுட்டேஜ் மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு இப்போ தான் புரியுது. சேர்ந்து உடனே நாகடை இருக்குல்ல, நாகடை ஃபோன் பண்ணுவா. மேடம், இந்த மாதிரி உங்கள் கடையில் ஃப்ளவர் டேபிள் நெக்லஸ் இருந்துச்சுல, அது ஹஸ்பண்ட் காசு கொடுத்தாங்கனாரு, அவர் நேரில் வந்து வாங்கினான்னு கேட்குறப்ப, இல்லை மேடம், சார் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கடையில் வாங்கினாரு, சார் பார்க்குறதுக்கு ரொம்ப வெள்ளையாகவும் ப்ரௌன் கலர் ஹேர் வச்சுருந்தாரு, ஏன் மேடம் ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்குறப்ப நம்ம அதுக்கிட்ட ரொம்ப ஷாக்காக இருக்கும். அப்போனா அதை வாங்கினது யார், டிம் தான். நம்ம ஹஸ்பண்ட் பேர் யூஸ் பண்ணி இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கு, நான் அந்த நெக்லஸ் வாங்கி ரூஸ்க்கு கொடுத்துருக்கு, நம்ம தான் ஹஸ்பண்ட் கூட நினச்சி போயிருக்கோம், உண்மையை புரியலன்னு அப்படி சிங்கிள் நின்றுருப்பாளா. அப்போ பார்த்து அந்த கார்டனோட டிசைன் இருக்கும், அதில் பார்த்து இதை வரைஞ்சிருப்பாங்களே, இதை பார்த்து நம்ம சந்தேகம் ஆரம்பிக்குது. சேர்ந்து கார்டன் கிட்டே போனால் எதையோ ஒன்று புதுசாக தோணு நட்ட மாதிரி இருக்குது, இதை பார்த்து நம்ம பயமாயிரும். பட் ஹார்ட் பீட் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக டிம்முக்கு தெரிய வந்துடும். உடனே டிம் கிட்ட போய், ஹே டிம், நான் இப்போ தான் ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டில் சில ஃப்ளவர்லாம் வாங்கி வைக்கணும், நீ டவுனுக்கு போய்ட்டு கேட்குறப்ப டிம்பு சேர்னு காரில் எங்கேருந்து கிளம்பி போயிடும். இதான் சான்ஸ்னு வேகமாக கார்டனுக்கு விடுவா. அந்த குழியை தோண்டி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் பணம் இருக்கும். இதை பார்த்து நம்ம மீனுக்கு அள்ளு விட்டுரும். அவளோட பயந்து திரும்பிட்டு இருக்கிறப்ப பார்த்தா பின்னாடி டீம் நிற்குது. சாரி மேடம், நீங்கள் பார்க்கக்கூடாத பார்த்துட்டீங்க, இன்னும் மன்னிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மீனுக்கு இன்னும் பயமாயிரும். ஹே டீம், இது நீ தான் பண்ணியா, நீ தான் பாலை கொண்டே கேட்குறப்ப, சாரி மேடம், அவர் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு, அதுக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போச்சு, என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம மீன் சமயம் பயமாயிருச்சு. இவக்கிட்ட அந்த ரோபோ சடன் பண்ணுறதுக்கான 4 பாஸ்வேர்டு இருக்கு, அந்த பாஸ்வேர்டு சொன்னால் அது ஒர்க்கே ஆகாது, இதை பார்க்க நம்ம ஒன்றும் புரியல, சாரி மேடம், அந்த பாஸ்வேர்டை நான் எப்பயே மாற்றிட்டேன், இதுக்கிட்ட ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி நல்லா படம் முடிச்சு கேட்டால், மேடம் இது ஃபுல்லாக வாய்ஸ் ஆக்சஸ் தானே,
உங்கள் குரலை யூஸ் பண்ணி நானே பாசலை மாற்றிக்கிட்டேன். இப்போதைக்கு உங்களால் எங்கேயும் தப்பிக்க முடியும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மீன் பயமாயிரும். வேகமாக வீட்டுக்குள்ள ஓடி போய் அவள் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணான்னு இருப்பா. பட் பின்னாடி டீம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம மீன் மண்டல ஒரே அடி, அவ்வளோதான் அவங்க மயக்கம் போட்டுருவா. கட் பண்ணி பார்த்து அது ரூம்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. என்னமோ ஃபஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி ரூம் ஃபுல்லாக ரோஸ் பூவாக இருக்குது. அதுபோல் டிம்முக்கு பிடிச்ச ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த கவுனம் கொண்டு வந்திருக்கும். மேடம் இந்த கவுனம் நீங்கள் போடுங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மீன் பயமாயிரும். உடனே இந்த ரோபோ வீட்டில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவள் போட்டு வேகமாக போகலாம் பார்ப்பா. பட் அப்போவுமே அந்த ரோபோ நம்ம மீன் பிடிச்சி வச்சு கைக்கெல்லாம் கட்டி போட்டுரும். கட் பண்ணால் அப்படியே இந்த பக்கம் ரோஸாக வைப்பாங்க. அவள் பாட வீட்டில் இருப்பா. அவள் வீட்டில் வந்து மீன் விட்டு பார்க்குறப்ப ஏதோ கரண்டில் விட்டுவிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு சந்தேகம் வந்துடுது. சரின்னு அவளும் ஸ்ட்ரெயிட் அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கா. இந்த பக்கம் நம்ம மீனோட கைக்கெல்லாம் கட்டி போட்டு, சாரி மேடம், நான் உங்களை எவ்வளோ மனசு மாற்றலாம் ட்ரை பண்ணேன். பட் நீங்கள் மனசு மாற மாதிரி தெரில. உங்களை ஊரோட விட்டா நீங்கள் கம்பெனி கான்டாக்ட் பண்ணிடுவீங்க. அவங்க என்ன சடனை பண்ணிடுவாங்க. எனக்கு தேவையில்லாத வேலை. பேசாமல் உங்களை கொல்ல போகிறேன்னு சொல்லி நம்ம மீன் கொல்ற மாதிரி இருக்குமா? அப்பன்னு பார்த்து யாரும் காற்று தட்டுற மாதிரி இருக்கும். இதை பார்த்து டிம்மு கோமாயிரும். திறந்து பார்த்தா ரோஸ் தான் வந்துருப்பா. டேய் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? நான் வீட்டுக்கு வந்தே தருவேன், வீட்டுக்கு விடுன்னு சொல்கிறப்ப அது அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கும். இங்கே பாரு, வெளியாட்கள் யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லி கையை அமுக்கிறப்ப அந்த பொண்ணு வலிக்க ஆரம்பிக்கும். கதவை சாத்தி வெளியே தள்ளி விட்டுரும். ஆயிரத்தில் மீன் இருக்கல்ல, அவள் கைக்கெல்லாம் கட்டி இருக்கும். சைடில் பார்த்து ஒரு கபோர்ட் இருக்கும். அதுக்குள்ளேருந்து கற்று எடுத்து எப்படி கை கட்ட ஊற்றுருவா. வேகமாக அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப கடந்த ரோப் வந்து பிடிச்சிரும். நான் மீன் கொல்லான்னு இருக்கிறப்ப வெளியே பார்த்தா காசு கேட்குது. பார்த்தா அந்த ரோஸ் வேகமாக கார் எட்டு வந்து அவங்க வீட்டு கண்ணாடி இருக்குல்ல, அதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொருகுவா. பட் அது அன்பிரேக்கபிள் காசாச்சு. அதில் முட்டி அவது லைட்டாக மயக்கம் போயிடுவா. சரி அவ்வளோதான், அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு போல். கிளாஸ் உடையாதுன்னு பார்த்தா கிளாஸ் டப்புன்னு உடஞ்சிரும். பார்த்தா வேகமாக ரோஸ் ஓடி வந்து அவகிட்ட ஒரு ஈட்டி இருக்கும். அதாவது டிம்மோட நெஞ்சில் சுருக்கிடுவா. அவ்வளோதான், கிட்டத்தட்ட டிம் டிஸ்பிளான்லாம் என்ன மாதிரி ஆயிரும். அந்த ரோஸ் சார் காரில் முட்டினால ரொம்ப டயர்டாக இருப்பா. மயக்கம் போட்டு கீழே விழுறப்ப இப்போ தான் நம்ம மீனுக்கு விரோத மாதிரி இருக்குது. சடனாக பார்த்தா டீம் எங்கே ஆக்டிவேட் ஆயிருமா. இதை பார்த்து ஈனு பயமாயிரும். சரி வேகமாக வந்து உலான்னு பார்க்குறப்ப அந்த டீம் கத்தி எடுத்துரும். ரோஸ் கழுத்தில் கத்தி வச்சு, இங்கே பாரு மரியாதை நீ பக்கத்தில் வா, இல்லை இந்த பொண்ணை கொண்டு சொல்கிறப்ப இதை பார்த்து பயமாயிருமா. வேணுமே சாம்பிள் காட்டுங்கிற பேரில் வயிற்றில் குத்தி விட்டுரும். இதை பார்த்து நம்ம மீன் பயமாயிரும். அப்படியே பக்கத்தில் வரப்ப நம்ம மீன் பிடிக்கிற மாதிரி வருமா. அப்படியே பக்கத்தில் வரப்ப ரோஸோட கழுத்து இருக்குல்ல, அதில் குத்திரும். ஏன்னா எல்லாமே இவ்வளோ தான் பிரச்சனை. இவ்வளோ சாவடிப்புன்னு குத்துறப்ப இதை பார்த்து நம்ம மீன் பயமாயிரும். உடனே வேகமாக வீட்டு மாடி மேலே ஏறி அங்கேருந்து விளான்னு பார்ப்பா. பட் டீம் அதுக்குள்ளே மீன் பிடிச்சிரும். நான் மீன் கழுத்து பிடிச்சி நெருக்கி அப்படி தூக்க ஆரம்பிப்பான். இவ்வளோ பேசி பார்ப்பா, ஏ டீம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, ப்ளீஸ் என்னை விட்டுன்னு சொல்கிறப்ப சாரி மேடம், என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 4 வார்த்தை சொல்லியிருக்க மாட்டீங்க. அந்த 4 வார்த்தை சொன்னால் மட்டும்தான் உங்களால் என்ன ஜெயிக்க முடியும். இல்லைனா நீங்கள் சாகாத முடியும்னு சொல்லிட்டு நான் கழுத்து பிடிச்சி நிற்கிட்டு இருக்குமா. நான் யோசிச்சு பார்த்துட்டு ஐ லவ் யூ டீம்னு சொல்லுவா. இது கேட்டு அதுக்கே ஷாக் ஆயிரும். ஏன்னா அதான் டீமோட பாஸ்வேர்டு. எப்படி நான் மீன் அதை சொல்ல மாட்டேன் நினச்சிட்டு இருந்துச்சு. பட் கடைசியில் மீன் அதை சொன்ன உடனே அதோட ஆஃப் ஆயிரும். நான் மீன் கீழே விட்ட உடனே இப்போ தான் மீன் உள் படிச்சிட்டா. பட் இதில் தேவையில்லாமல் ரோஸ் இறந்து போயிட்டா, அவசரமான பாடம் இறந்து போயிட்டா. நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்து கதை எழுதுறதோட டீம்ங்கிற இந்த உருப்பட முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிவுட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.